நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது வந்து நம்ம கண்மணிக்கு ஆப்போசிட்டா வந்து ராமச்சந்திரன் பேசுகிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீராவுக்கும் மாறனுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம ராமச்சந்திரன் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நான் வந்து என்ன முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு முடிவு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நானும் நல்லபடியாக வந்து நல்ல முடிவு எடுக்கணும்ல. அதனால் வந்து ரொம்ப யோசித்து வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். வீராவையும் மாறனையும் நான் வந்து வெளியே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறது கிடையாது. அவங்க வந்து இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடுது. மெயினாக வந்து கண்மணிக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. எப்படியாவது வந்து அவங்க போட்ட பிளான் என்னது, இவங்க ரெண்டு பேர்த்த பிரித்து வெளியில் அனுப்பிடுவாங்க, இல்லைனா தனியாக பிரித்து வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, இப்போ கோவப்பட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம், இல்லைனா வீராவை மட்டும் அவங்க வீட்டுக்காவது அனுப்பலாம். ஆனால் எதுவுமே எனக்கு சரியாக படுற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த பொறுக்கி பையன் வந்து சும்மா இருக்க மாட்டான். வீராவை எங்கேயாவது அனுப்பணும்னு வச்சுக்கோமே, அவன் பின்னாடியே போய் டார்ச்சர் பண்ணுவான், தொந்தரவு பண்ணுவான். ஆல்ரெடி எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வீரா போய் அவங்க வீட்டில் இருந்தப்போ அங்கேருந்து தொந்தரவு பண்ணான். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதனால் வந்து வீரா வந்து இந்த வீட்டில் இருக்க போகிறா, மாறணும் இங்கே தான் இருக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி வந்து சொல்கிறாங்க, மாமா என்ன மாமா சொல்லிகிட்டு இருக்கீங்க, இவங்க ரெண்டு பேர்த்த பிரித்து வச்சாதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பிரித்து வைக்கிறத பார்க்கக்கூடாதுமா, வீராவோட பாதுகாப்பை தான் பார்க்கணும். வீராவோட பாதுகாப்பை கருதி தான் நான் வந்து வெளியில் அனுப்பாமல் வச்சுருக்கேன். வீரா இந்த வீட்டில் இருந்தால் தான் பாதுகாப்பு, இல்லைன்னா அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, அண்ணா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க, இப்போல்லாம் மாறன் வந்து ரொம்ப திருந்திட்டானே, நல்ல பையனாக இருந்துக்கிட்டு இருக்கான், அவனை போய் இப்படியெல்லாம் சொல்லாதனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் வள்ளி, நீ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலைன்னா அவனுக்கு தூக்கம் வராதில்ல, எனக்கு தெரியாதா யார் எப்படி இருப்பா என்னன்னு எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் வந்து வீரா மாறனும் இந்த வீட்டிலாம் இருக்க போகிறாங்க, இதுதான் என்னோடய முடிவு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம வீரா மாறனுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். அதுக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம மாறன் வந்து வெளியில் வீடு எடுத்துருமா, தனி கொடுத்தனம் போயிடுமாலாம் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தார். கடைசியில் வந்து இந்த வீட்டில் இருக்க சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து கண்மணி சொல்கிறாங்க, மாமா என்ன மாமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள யாராவது பிரித்து வைங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம வீரா வந்து மாசா உள்ளே வராங்க. என்ன கண்மணி நீயே இப்படி பேசிக்கிட்டு இருக்க, ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், இந்த விஷயத்தில் வந்து மாமா வந்து எந்த முடிவு எடுத்தாலும் உனக்கு வந்து ஓகேன்னு தானே சொன்னேன். இப்போ மாமாவே வந்து ஒரு நல்ல முடிவை வச்சு சொல்லியிருக்காரு, எங்கள் 2 பேர்த்த இங்கே தான் இருக்க சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ வந்து மாமாவை எதிர்த்துக்கிட்டு நீ வந்து இங்கே பிரித்து வைங்க அப்படி இப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம், அப்போனா நீ மாமாவுக்கு மரியாதை கொடுக்கல, மாமா சொன்ன பேச்சை நீ வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் அவங்களுக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்படி சென்டிமெண்ட்டாக வந்து வீரா வந்து அட்டாக் பண்ணிட்டாலே நம்ம இதுக்கு அடுத்து எதுவும் என்ன பேசினாலும் வந்து மாமாவுக்கு வந்து ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை திறக்கவே இல்லை. அங்கே பார்த்தா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் சொன்னது தான், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம், நான் சொல்லிட்டேன் வீராவோட பாதுகாப்புக்கு தான் அவளை இங்கே வச்சுருக்கேன், அதுக்காண்டி நான் இங்கே வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு வீராவை வந்து நான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டே மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ராமச்சந்திரன் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.